கொளத்தூர் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க இந்த வாட்டி. அதிமுக தான் இந்த வாட்டி வெற்றி பெறும். பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் வந்து நடந்துட்டு இருக்கு. இது மேடைக்கு மேடை போய் வந்து அவர் சொல்றாரு, பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்றாரு. ஏன் நீங்கள் அந்த அண்ணா இது இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டி இது அந்த விஷயம் போச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு விஷயம், நிறைய விஷயங்கள் வெளியே தெரிய மாட்டேதுங்க. அதில் வந்து சில மீடியாக்கள்லாம் மூடி மறைக்கிறாங்க. அதான் உண்மை. ஏன்னா அவர் சபரீஷன் இருக்கார் இல்லையா, இவர் எல்லாமே இந்த மீடியா பர்சன்லாம் போட்டு ஆஃப் பண்ணுறதும் நிறைய விஷயங்கள் நடக்குது. எங்கள் ஏரியாலே சில நார்த் இந்தியன்லாம் இறந்து போனதாக சொல்கிறாங்க அந்த ஒரு க்ளீன் பண்ணுறப்போ. அதெல்லாம் என்கிட்ட மறைமுக சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க. எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு இங்கே வெளியே தெரியல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெண்களுக்கெல்லாம் சும்மா அதெல்லாம் அந்த பஸ்ஸு வர்றது போகிறது நிறைய நீங்கள் டிவி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மீடியாஸ் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் வருது. ஹோட்டலில் போய் அடித்து உடைக்கிறது, தெருவில் ஓடியாந்து கத்தி எடுத்து வெட்டுறான். அந்த தெருவில் இந்த கொளத்தூரில் வெட்டுறானுங்க. வேற யாரை தேடி இவனை வெட்டான், இங்கேருந்து போய் அந்த வீட்டில் அடிக்கிறானுங்க. யாரும் பயம் இல்லை. எதுக்கு இத்தனை என்கவுண்டர் போட்டார் இவர்? அருண் சார் வந்தார் இல்லையா, எத்தனை என்கவுண்டர் போட்டார் அவர்? ஆம்ஸ்ட்ராங் பிரதர் கொலை எவ்வளோ என்கவுண்டர் போட்டார்? சம்மந்தமே இல்லை. அடுத்த வாட்டி இங்கே வந்தாங்கனாக்கா கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த தமிழ்நாட்டை யாரையும் காப்பாற்ற முடியாது.